மாதத்திற்கென்று வைத்திருக்கிறார். ஏசாயா 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவளுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அதாவது சோர்ந்து போகிறவளுக்கு பலன் கொடுக்கிற ஒரு தேவன். சோர்ந்து போயிட்டீங்களா? இத்தனை நாள் கடன் வந்திருக்கிறோம், இந்த வருஷத்தில் இத்தனை பாடு பிரச்சனைன்னு இருக்கோம், ரொம்ப மனசு சோர்ந்துட்டீங்களா? ஏதோ ஒரு காரியத்தில் சோர்ந்துட்டீங்க. அதனால தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறார். என் மகனே சோர்ந்து போகாத, என் மகளே சோர்ந்து போகாத, நான் உனக்கு பலன் தருவேன். நீ எதை நினைத்து சோர்ந்து போயிருக்கிறாயோ அதிலே உனக்கு அற்புதம் செய்வேன் என்று ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். வேத புஸ்தகத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்களை குறித்து வாசிக்கிறவர்ல நிறைய பேர் இந்த பாதையில் கடந்து போயிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அவர் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்படுகிறார், இன்னொரு பக்கம் தெரியும்